உள்ள ஜான்சியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஓர்சா. இந்த ஆலயம் அங்குதான் அமைந்துள்ளது. இதனை மக்கள் ராமராஜன் மந்திர் என அழைக்கிறார்கள். இது ஆலயம் என்றாலும் ஓர் அரண்மனையாகவே உள்ளது. புத்தேல் கண்ட் வம்சத்த அரசனாகிய ருத்ர பிரதாப் சிங்கின் வழியில் வந்த மதுகர்ஷா ஓர்சா 1554 முதல் 1593 வரை அரசாண்டார். இவர் கிருஷ்ண பக்தர். இவரது மனைவி கணேஷ் குன்வாரி ராமபக்தை. மன்னருக்கு ஒரு முறை மதுரா சென்று வழிபட ஆவல் ஏற்பட்டது. அரசிக்கோ அயோத்தி சென்று வர ஆவல் ஏற்பட்டது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியில் மன்னர், நீ அயோத்தி செல், அங்கிருந்து திரும்பி வரும்போது ராமரும் உன்னோடு வர வேண்டும், இல்லாவிட்டால் இங்கு வராதே என்று கூறிவிட்டார். ராணி அயோத்தி சென்று ராமரை வணங்கி ஸ்ரீராமரை தன்னோடு வருமாறு அழைத்து வேண்டினார். இதற்காக உண்ணா நோன்பு மேற்கொண்டார். தனது வேண்டுகோள் நிறைவேறாததால் சரயு நதியில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ள விரும்பினாள். ஆற்றில் இறங்கிய போது அவள் மடியில் ராம் லல்லா, அதாவது குழந்தை ராமர் விக்கிரகம் அவள் மடியிலே விழுந்தது. அதனை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு திரும்பினாள். அன்றிரவு அவள் கனவில் தோன்றிய ராமர் தான் அவளோடு ஓர்சா வர 3 நிபந்தனைகளை விதித்தார். ஓர்சா வரை நடந்துதான் செல்ல வேண்டும், சாதுக்களும் முனிவர்களும் கூட வர வேண்டும், யாத்திரை பூச நட்சத்திர நாளில் தொடங்க வேண்டும், ராணி முதல் ராம் லல்லாவை எங்கு வைக்கிறாரோ அங்கேயே குடிகொள்வோம் என்ற நிபந்தனைகளை சொன்னார். இவற்றை ஏற்றுக்கொண்டு ராணி ஓர்சாவிற்கு 8 மாதம் 27 நாட்கள் நடந்து வந்தார். ராணி திரும்ப வரும்போது மன்னன் கனவில் கிருஷ்ணர் தோன்றி, ராமர் என் வடிவம், உன்னால் எப்படி வேதம் பார்க்க முடிந்தது, உடனே ராணியை சகல மரியாதையோடு எதிர்கொள் என்று ஆணையிட்டார். ராணி வருவதற்குள் ராம் லல்லாவிற்கு ஒரு ஆலயம் எழுப்பினான் மன்னன். சதுர்புஜ் எனப்படும் ஆலயம் 350 அடி உயரமுள்ள விமானத்தோடு கூடியது.